இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்பா அதாவது ஆர்டிஆர் 200ல டாப் பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். அசசரிஸ் எது வேணும் அப்படின்னா எம்கே பைக் பிட்ஸ் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு மட்டும் ஒரு குட்டி ஸ்டோரி. இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது 45 லிட்டர் பாக்ஸு. ஹெவியான ஏபிஎஸ் வித் அலுமினியத்தில் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்கும் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய போல்டன் நட்டு கீ ஸ்பேனர் எல்லாமே இது கூடயே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. நைட் நேரத்தில் இந்த பாக்ஸை மாட்டிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப இந்த ரெஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 2 கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் எல்லாமே இந்த லெதர் பேடிங் இருக்கும். இதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மேட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வெல்க்ரோ ஸ்டிக்கரில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒன் சைடு ஒட்டிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து கீழேயும் சரி மேலேயும் சரி இதை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட வண்டியில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டு. நான் பேஸ் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டாப் ரேக்கில் எங்கெங்கே ஹோல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரிக்கு பண்ணியிருக்கேன். டோட்டலாக 6 நட்டுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. நான் 4 வந்து ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேப் கிடைக்கிற இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெயில் பேனலுக்கு மேலே இருக்கக்கூடிய பேனலில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேனலில் டச் ஆகிற மாதிரி நட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டச் ஆகும் டைட் பண்ணுறப்ப. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைக்கில் எங்கே வருமோ நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக எல்லாமே டைட் வச்சிடலாம். நீங்கள் டாப் ரேக் போட்டிங்க மட்டும்தான் அந்த பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ரெடி பண்ணிக்கலாம். டாப் ரேக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஒரு திக்கான ஒரு வாசர் போட்டுட்டேன். அதில் கொடுத்துருக்க வாசர் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு வாசர் போட்டேன். நான் சொன்ன மாதிரி 4 நட்டு தான் போட்டிருக்கேன். அதில் 6 நட்டு இருக்கும். அதே மாதிரி டாப் ரேக் நட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நட்டு கீழே இருக்கிற மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அது 2யும் சேர்த்து போடுற மாதிரி இல்லை. ஏன்னா ஹோல்ஸ் வந்து வேறு இடத்துல வர்றதுனால இந்த டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். கீழே இருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று சொல்லியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேனில் டச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் காலில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கேப் இருக்குது. பட் இது டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இதை நான் கொஞ்சம் தள்ளி வேறு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் டாப் ரேக்கோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பேஸ் பிளேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். நம்ம வேரியேஷன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த டாப் ரேக்காக இருந்தாலும் ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வழியாக எல்லாமே நம்ம வந்து டாப் ரேக் மேலே அந்த பேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்டை வச்சு ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. பாக்ஸை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் கீயை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் பாக்ஸை வச்சுக்கலாம், மற்ற டைமில் பாக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் என்னென்ன ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். ஸோ சாவியை அன்லாக் பண்ணிவிட்டு கீழே இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இழுத்திங்க அப்படின்னா பாக்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப்பும் டாக்குமெண்ட்டும் இருக்கும். சம்டைம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் மேலே. அது போக ரெகுலராக வண்டியோட கவர் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் இருக்கும். சப்போஸ் வேறு எங்கேயாச்சும் ரைடு போகிறப்ப வண்டி எங்கேயாச்சும் நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா யாராச்சும் நோண்டிகிட்டே இருப்பானுங்க. கவர் போட்டோன்னா ஒரு சேஃப்டியாக இருக்கும். இது வந்து பெரிய கவருங்க. டாப் பாக்ஸு முன்னாடி வைசரு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பெரிய கவராக இருக்கும். ஹெல்மெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் க்ளவுஸும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது போக சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கேப் இருக்குங்க. ஹெல்மெட் வச்சது போக கேப் நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு 4-5 நாள் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறதுக்கு பக்காவாக இருக்கும் இந்த பாக்ஸு. ஸோ சைடில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெல்மெட் வந்து கம்ஃபர்ட்டாக பக்காவாக செட் ஆகும். ஹெல்மெட் மேலேயும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது பாருங்கள். பாக்ஸை மூடும்போது தட்டாது, பக்காவாக இருக்கும். எம்டியாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக் பிட்ஸ்டாப் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.